ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 7th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோமே தனக்கு ஹீரோயின் மேல ஏதோ ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சி இருந்திருப்பான். ஆனா இந்த சாய்ஸி கொடுத்த கமிட்மெண்ட்ல இருந்தும் அவனால வெளியில வர முடியல. அவனோட கசினையும் கண்டுபிடிக்க முடியாம போயிருந்திருக்கும். ஹீரோயின் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கவும் பேசாம இவள கசினாவே இங்க வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையும் கூட அவனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் பவுல் நிறைய சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுல சாப்பாடு ட்ரெஸ் தங்கிக்க கேட்டாலாம் கொடுக்கறதுனால அவங்க என்ன ரோல் கொடுத்தாலும் நம்ம பிளே பண்ணுவோம்னு நினைச்சிட்டாங்களாட்டு இருக்கு. இதுல இந்த சென்னு வேற கசினா இருக்கியா கசினா நடிக்கியான்னு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு கேட்டு கேட்டு நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். சாப்பிடுற சாப்பாடு கூட ஜீரணமாங்க மாட்டேங்குதுன்னு அவ புலம்பிட்டு இருக்கும் போது வேலை முடிஞ்சு வேற ஹீரோ இவளை எதை பத்தி யோசிக்க சொன்னா இவ வேற குண்டா நிறைய சோத்த போட்டு தின்னுட்டு இருக்கேன்னு இன்னும் ஏதாச்சும் முடிவு எடுத்துட்டாளா அப்படின்னு அவ மூஞ்சிவை பார்த்துட்டு இருக்க. அவளா சாப்பாட்டு குண்டான மறைச்சு வச்சுக்க அப்ப இன்னும் முடிவு எடுக்கலையாட்டு இருக்குன்னு இவனும் எதுவுமே கேட்காம ரூம்குள்ள போயிடுறான். இதுல தாத்தா வேற ஹீரோயின்க்கு ஆல்ரெடி படிப்பு இல்ல, நல்ல சூழ்நிலையிலையும் வளரல. அட்லீஸ்ட் அவ டூரிஸ்ட் கைடா வச்சு வேலை செஞ்சதுனாலதான் 4-5 லாங்குவேஜ் ஆச்சு தெரிஞ்சிருக்கு. இதை பேஸா வச்சு ஹோட்டல்ல அவளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் போஸ்ட் கிரியேட் பண்ணி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுன்னு ஹீரோ கூட அனுப்பிச்சு வைக்க அவனும் உனக்கு என்ன மாதிரி போஸ்ட் வேணுமோ செக்ரட்டரியும் நான் கிரியேட் பண்ணி தருவாங்க. ஏன் சார், ஒருவேளை நான் உங்களோட உண்மையான கசினா இருக்க போறதா சொன்னா ஹோட்டலோட டைரக்டர் போஸ்ட் கூட எனக்கு கொடுத்துருவீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய போஸ்ட் எப்படி கொடுக்க முடியும்னு ஹீரோவே ஸ்டன்னா நிக்க பார்த்தாலே தெரியுது நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு. என்னாலையும் கசினா நடிக்க முடியாது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு வேற தாத்தா லீஜு வீட்டுக்கு கால் பண்ணி ஒரு போர்ட் கேம் விளையாடுற கூப்பிட்டு இருந்திருப்பாரு. வேலை முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரவும் என்னடா வீடே ரொம்ப அமைதியா இருக்குன்னு ஹீரோ அத்தை கிட்ட எல்லாரும் எங்க தாத்தா ஒரு ரூம்ல இன்ட்ரெஸ்டா கேம் போயிட்டு இருக்கு, நீயும் போய் கலந்துக்கோங்கறாங்க. உள்ள போய் பார்த்தா தாத்தாக்கும் லீஜு கடையில ஒரு கடுமையான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. தோத்தவங்க ஜெயிச்சவங்க சைடுக்கு பணம் கொடுக்கணும். இதுவே ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க கேக்குறது தோத்தவங்க இருந்து கிடைக்கும். லீஜு எப்படியாச்சும் கேம்ல ஜெயிச்சு ஹீரோனை டேட்டிங் கூட்டு போறதுக்கு பெர்மிஷன் கேட்டலான்னு ரொம்ப யோசிச்சு விளையாடிட்டு இருக்கான். ஆனா பெருசா அவனால கேம் அவன் கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்க முடியல. தாத்தாவும் கூட கேம்ல தோத்து போறதுக்கு தயாரா தான் இருக்காரு. ஏன்னா அவர் தோத்து போனா ஹீரோனையும் லீஜுவையும் சேர்த்து வைக்கலான்னு. அப்பதான் ஹீரோ இடையில நுழையறான். என்ன தாத்தா தப்பு தப்பா மூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவன் எல்லா மூவையும் சரியா பண்ண ஹீரோனும் தாத்தா ஜெயிச்சாதான் இந்த டேட்டிங்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு அவளும் லீஜுக்கு உதவி பண்றது இல்லையா. தாத்தாவா இன்னைக்கு பார்த்து இந்த சென்னு வேற நமக்கு உதவி பண்றோன்னு எல்லா பிளானிங் எடுத்துட்டு இருக்கானு டக்குன்னு தும்மி அங்குள்ள காயின் எல்லாம் கழிச்சு விட்டு ஐயோ அடுத்து என்ன மூவ் பண்றேன்னு தெரியலையே, வேணா இதை டிரா பண்ணிடலாம், இன்னொரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஹீரோவா இல்ல எனக்கு எது எங்க இருந்துச்சுன்னு தெரியும்னு சொல்லி எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு வழியா லீஜுவை தோக்கவும் அடிச்சிடுறாங்க. தோந்ததுக்காக அவன் பணத்தை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு போக ஹீரோ பின்னாடியே ஓடி வந்து அந்த பணம் கிடைச்சதுக்கு நானும் தான் காரணம், எனக்கும் ஷேர் வேணுங்கிறான். பெட்டு வைக்கலான்னு ஐடியா கொடுத்தது நான் தான், எனக்கு தான் இந்த பணம் வேணுங்க. நான் மட்டும் உள்ள வரலைன்னா தாத்தா இந்நேரம் லீஜுக்கு விட்டு கொடுத்துருப்பாரு, நான் வரவும் தான் நீங்க ஜெயிக்கவே செஞ்சீங்கன்னு அவன் பணத்தை புடுங்க பார்க்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. லீஜு அப்படியே சோகமா நின்னு பாத்துட்டு இருக்க ஹீரோ அவனை கவனிச்சுட்டு என்னடா என்ன பாக்குறாங்கவும் ஹீரோயின் இதான் சாக்குன்னு பணத்தை எடுத்துட்டு ரூம்குள்ள ஓடிடுறான். ஹீரோ அப்படியே தான் ஃப்ரெண்டு கூட பேச ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரத்திலேயே டின்னருக்காக எல்லாரும் டேபிள்ல உட்காந்துட்டு இருப்பாங்களா. தாத்தா வந்துட்டு லீஜு கிட்ட உனக்கு என் பேத்தியை பிடிச்சிருக்காப்பாங்க. அவன் யோசிக்க கூட இல்ல, ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பேத்தி உனக்கு அழகா தெரியறாளாங்க, ரொம்ப அழகா தெரியறா, டோட்டலி என்னோட டைப்புங்க. அன்னைக்கே சேன் சொன்னா பொண்ணுங்க விஷயத்துல உனக்கு ஹை ஸ்டாண்டர்ட்னு, நீ என் பேத்தியை பிடிக்குன்னு சொல்லவும் தான் நீ எவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றேன்னு எனக்கே புரியுது, உனக்கு தான் போய் என் பேத்திங்கிறாரு. இவங்க எல்லாம் இப்படி பேசவும் ஹீரோக்கு சாப்பிடுற சாப்பாடு கூட ஜீரணமாக மாட்டேங்குது, கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். லீஜு வழி அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு தாத்தா வேற ஹீரோனை கூட அனுப்பிச்சு வைக்க அவ அவனுக்கு பாய் சொல்லிட்டு உள்ள போலான்னு பார்த்தா பாத்தியா உங்க தாத்தாவே உன்னை டேட் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாருங்க. லீஜு என்னமோ நான் தான் நீங்க டேட் பண்ண போற மொதல் பொண்ணுங்கிற மாதிரி ஓவர் உற்சாகத்துல இருக்கீங்க. அத்தை சொன்னாங்க இது வரைக்கும் நீங்க டேட் போன எல்லா பொண்ணுங்களோட லிஸ்டையும் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு ஒலிம்பிக் கேமையே நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம்னாங்க. அந்த அளவுக்கு எல்லா நாட்டு பொண்ணுங்களையும் வளைச்சு டேட் பண்ணிருக்கீங்களாமா. என்ன கொரியாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு உங்கள்ட்ட எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லங்கறனால என்னையும் சேர்த்துக்கலான்னு பாக்குறீங்களா? நான் வரலப்பா அப்படின்னா உள்ள ஓட என்னடா இன்னமும் நம்மள விளையாட்டு பையனாவே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்களேன்னு லீஜுவும் சிரிச்சுட்டே கிளம்பிடுறான். வீட்டுக்குள்ள வரவும் ஹீரோ ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல தேடிட்டு இருக்க. என்ன தேடுறீங்க? சாப்பிட்டதுல இருந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் டேப்லெட் தேடிட்டு இருக்கேன். ஓ டைஜஷன் ப்ராப்ளமா, அதுக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு சைனீஸ் டாக்டர் பண்ண அக்குபஞ்சர் பண்ணட்டுமாங்க, அதெல்லாம் வேண்டாங்கிறான். ஓ ஊசினா உங்களுக்கு பயம் இல்ல அதனால தானே வேண்டாங்கிறீங்க? அப்படி எல்லாம் கிடையாது, பையன் இல்லைன்னா அக்குபஞ்சரே பண்ணிடலாமே. இப்ப மடமண்டு 2 ஊசி எடுத்து சென் சார் நான் லீஜுவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க. அவன் அதிர்ச்சியில் அப்படியே கண்ணை விரிப்பானா, இவன் டக்குன்னு ஊசியை குத்திடுறா. அவனுக்கு வலி தெரியல, பாத்தீங்களா வலிக்கல, ஏன்னா ஊசி குத்துறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டேன். அப்புறம் இப்போ உங்க அதிர்ச்சி நீங்க குறைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்மளோட டிராமா ரொம்ப சிக்கல்ல போயிட்டு இருக்கு, இதுல லீஜுவே நான் இழுத்துக்க விரும்பல. அப்படிலாம் இல்ல ஜூரி, உனக்கு என் ஃப்ரெண்ட பிடிச்சதுன்னா நீ அவனை டேட் பண்ணலாம். நான் வேண்டாம் அவன் கிட்ட உன்னை பத்தி நான் எல்லா உண்மையும் சொல்றேன், அவன் கண்டிப்பா புரிஞ்சுக்குவான். சோ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் உனக்கு பிடிச்ச எதையும் நீ விட்டு கொடுக்க வேண்டாங்க. ஹீரோயினா எனக்கு பிடிச்சதே நீங்க தானே, நீங்களே என்ன வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்க சொல்லாமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சென் சார் நீங்க ஒண்ணு என்னோட ரியல் கசின் கிடையாது, எனக்கு யாரை பிடிக்கணும் நான் யாரை டேட் பண்ணணும்னு நீங்க எனக்காக யார்கிட்டையும் போய் பேச வேண்டாம். உங்களோட குடும்ப நபர்கள் இருக்கும் போது மட்டும் நீங்க கசினா நடிச்சீங்கன்னா போதும், யாரும் இல்லாதப்பெல்லாம் நீங்க என்கிட்ட கசின் மாதிரி நடந்துக்க வேண்டாங்க. ஏன் உன்னோட கசினா நான் இருக்குது உனக்கு பிடிக்கலையா? இல்ல எனக்கு நீங்க கசினா இருக்க முடியாது,
உங்களால முடியாதுங்க. ஏன் முடியாது? என்னால முடியுமேன்னு சொல்லிட்டு அவன் எப்பவும் போல ஹீரோட தலையை பாசமா தடவி கொடுக்குறான். பாத்தியா, இந்த வார்ம் அண்ட் லவ் ஒரு கசினா என்னால எப்பவுமே கொடுக்க முடியுங்க. அவ்வளவு டக்குன்னு அவன் கையை தட்டி விட்டு எனக்கு இது தேவையில்லைன்ட்டு போயிடுறா. ஹீரோயின் தாத்தா நடக்க உதவி பண்ணிட்டு இருப்பாளா. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல தாத்தா, நீங்க அடிக்கடி இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடியில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு இவ அவரை உற்சாகப்படுத்த அவர் இருந்துட்டு நீ கூட எக்ஸசைஸ் பண்ணலாமா, உனக்கும் நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும்னு ஹீரோ கூப்பிட்டு வச்சு ஏன்பா நம்ம ஜூரிக்கு தேவையான டென்னிஸ் கிட் எல்லாம் வாங்கி கொடுத்து லீஜு விட்டு கத்து கொடுக்க சொல்ல சரியா அப்படிங்கவும் அவனும் சரி தாத்தான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஹீரோயினை ஒரு ஷாப் கூட்டு போய் முதல்ல அவளுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலான்னு பாக்கும்போது இருக்கவே நல்லா செக்ஸியா ஒரு ஷார்ட் ட்ரெஸ்ஸா ஹீரோயின் எடுத்துட்டு வர ஆஹா இதெல்லாம் செட் ஆகாதுன்னு பசங்க போடுற மாதிரி தொலை பனியன்னு ஒரு பேண்டோட ஹீரோ வந்து நிக்கிறான். ஏன் இது போட்டுக்கிறேன்னு, இது போட்டாதான் என்னோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியுங்க, அது இருந்தாதான் தெரியும், உனக்கு இந்த ட்ரெஸ்ஸே போதுங்கிறான். அடுத்து பேட் செலக்ட் பண்ணலான்னு போறாங்க. பேட் எப்படி செலக்ட் பண்ணும் போது எப்பவுமே டென்னிஸ் பேட் செலக்ட் பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ் டென்ஷனை செக் பண்ணிக்கொண்டு அவன் பேட்டை வச்சு லைட்டா ஹீரோட மண்டையில தட்டி பார்க்க இவருக்கு எப்பவுமே நான் விளையாட்டு பிள்ளையா தான் தெரியறனாட்டு இருக்குன்னு பாலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு ஒரு பாலை கொண்டு வந்து ஹீரோட நெத்தி மேலேயே தூக்கி போடுறா. அவனா முறைக்கவும் நான் பால்ல உள்ள டென்ஷனை செக் பண்ணேங்கிறா. அடுத்த நாள் ஹீரோயின் விளையாடிட்டு ஹோட்டலுக்கு வரவும் அம்மா ஏன் இந்த மாதிரி ஒரு மட்டமான ட்ரெஸ் போட்டிருக்கங்க, எல்லாம் என் கசினா தான் உங்க ஃப்ரெண்டு தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாருங்கவும் அவன் செலக்ஷனா அப்ப அப்படிதான் இருக்கும்னு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு வரவும் ஆப்போசிட்ல லீஜோட அம்மா இதை பாத்துறாங்களா. அவங்களுக்கு என்னதான் ஹீரோயின் சேர்மனோட பேத்திங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் அவளை தான் பையன் பக்கத்துல வச்சு பாக்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் லீஜோ இப்பதான் விளையாடிட்டு வந்தியா, சில ஃபைல்ஸ் எல்லாம் உன்னோட கேபின்ல வச்சிருக்கேன், அதெல்லாம் இன்னைக்கே செக் பண்ணி சைன் பண்ணி வச்சிருங்கவும் ஹீரோயின் அப்படியே நைஸா கலண்டர்லான்னு பாப்பா. நீங்கம்மா போற சும்மா தானே இருக்க, வா என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டுன்னு. அப்புறம் ஜப்பான்ல நீ எந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்கவுமே எங்க படிச்சாதானே சொல்ல முடியும், என்னம்மா ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டனா. சரி உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா ஹவுஸ் புரோக்கர். மத்த எல்லாருக்கும் சொல்ற பொய்ய கேட்கல, என்கிட்ட நீ உண்மையாவே சொல்லாங்கவும் என்ன அப்பா கடனுக்காக ஓடி ஒளிறவர் நான் சொல்ல முடியும், அதனால அவ திரும்பவும் அமைதியா இருக்க. நீ யாரு என்னன்னு உன் குடும்பமே உன்னை பத்தி சொல்றதுக்கு தயங்கி நிக்கும் போது நீ என் பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தேனா அது அவனோட ஃபியூச்சரை கேள்விக்குறியாக்குன்னு அப்படியே இவங்களோட வில்ல ரூபத்தை காட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயின்கா இவங்க வேற பெரியவங்களா என்ன சொல்றேன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கும். அந்த வழியில ஹீரோ வரவும் அவனுக்கு இதெல்லாம் காதல விழுந்துருது. சோ இடையில புகுந்து ஜூரி என்ன இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்க, தாத்தா உனக்கு வேலை கத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஹோட்டலுக்கு வர சொன்னாரு, ஆன்டி கிட்ட பேசிட்டல வா போலான்னு அவளை அங்க கை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது ஹீரோயின் தெரியாம அவ ஹேண்ட் பேக் வச்சு பக்கத்துல உள்ள ஒரு கிளாஸை தட்டி விட்டு அந்த தண்ணி எல்லாம் லீஜோட அம்மா ட்ரெஸ்ல சிந்திடுதா. அவங்களா கோபத்துல கத்தலான்னு வருவாங்க, இருந்தாலும் ஹீரோ முன்னாடி டீசென்டா நடந்துக்கணுங்கிறதுக்காக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு சமாளிக்கிறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயினும் கேபின்குள்ள வந்ததும் ஏ ஜூரி வேணும்னே தானே அவங்க மேல தண்ணியை கொட்டி விட்ட, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா அவங்க ரொம்ப கேள்வி கேட்டு என்ன கோபப்படுத்துறாங்களா, அதுலதான் பண்ணிட்டேன், லீஜு கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்க. அவன் சரி சொல்லலன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோனுக்கு போர் அடிக்கிறதுனால கபோர்ட திறக்கிறது அங்குள்ள ஜாரை தட்டி பாக்குறது அப்படின்னு இவன் நச்சு பண்ணிட்டு இருக்கவும் ஜூரி கொஞ்சம் பொறுமையா இரு, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதங்க. என்ன சார் நான் இங்க நோன்றதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவா இருக்கா இல்ல நான் இங்க இருக்கிறதே உங்களுக்கு தொந்தரவா இருக்காங்க? இவட்ட பேச முடியாதுன்னு அவன் சிரிச்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கவும் டேபிள்ல ஹீரோட கசின் சம்பந்தமான ஃபைல பாக்கவும் சென் சார் இது உங்க கசினோட ஃபைல் தானங்க. அவனை டக்குன்னு அவ கையில இருந்து புடிங்கிட்டு போ வேற எதையாச்சும் நோண்டுங்க. அப்ப இன்னும் நீங்க உங்க கசினை தேடிட்டு தானே இருக்கீங்க, நான் கூட நீங்க உங்களோட கசினா என்னால லைஃப் லாங் இருக்க முடியுமான்னு கேட்டதும் பயந்தே போயிட்டேன். இல்ல நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன், ஒருவேளை என் கசின் கிடைக்காம கூட போகலாம். இல்ல நீங்க தேடுறீங்கனாவே கண்டிப்பா உங்க கசின் கிடைப்பாங்க, கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு அந்த கேபினோட கிளாஸ் விண்டோ வழியா எதையோ பாத்துட்டு இருக்க. அவனுக்குமே கிடைக்கணுங்கிற ஆசை தான். சென் சார் இங்க இருந்து பார்த்தா 63 பில்டிங் தெரியுது, நீங்க இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன எப்ப பார்த்தாலும் 63 பில்டிங்கிற, உனக்கு அந்த பில்டிங் பிடிக்கிறதுக்கு அப்படி என்னதான் காரணங்க? சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கும்னு ஆசைப்படுவேன், சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையும் காட்டிக்குவேன், இருந்தாலும் உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்துட்டே தான் இருக்கும். என்னடா இது ஒரு தொல்லையா இருக்குன்னு நம்மளுக்கு எங்கேயாச்சும் தப்பிச்சு போகணும்னு தோணும்ல. அப்பெல்லாம் நான் கடவுள்கிட்ட எனக்கு ஒரு ரெக்க கொடுத்துருந்துருக்கலாம்ல, நான் பறந்து மேல போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா என்ன பண்றது, மனுஷங்களுக்கு தான் கடவுள் ரெக்க கொடுக்கலையே அப்படின்னு நம்ம எப்படி நம்மளாவே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும்? அதுக்கு எங்க அப்பா கிட்ட ஒரு நாள் அப்பா நான் ரொம்ப உயரத்துக்கு போகணும் அப்படி ஒரு இடம் இருக்கான்னு கேட்டதுக்கு எங்க அப்பாவுக்கு பொதுவா பொது அறிவு ஜாஸ்தி, அவர் தான் சொன்னாரு இருக்கலே இப்போதைக்கு 63 பில்டிங் தான் ஈஸ்ட் ஏசியாலேயே பெரிய பில்டிங், அங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா வர முடியல. அன்னைக்கு உங்க கூட வந்தேன்ல அப்பவே எனக்கு பாதி கவலை குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு கூட இனிமே கவலை இருந்துச்சுன்னா 63 பில்டிங்கே போங்க, எல்லாமே சரியாயிடுங்க. நீ சொல்லிட்டல போயிடுறேங்கிறான். சரி சார் நம்ம இங்க இருந்து பாக்கும்போது 63 பில்டிங் தெரியற மாதிரி 63 பில்டிங்ல இருந்து உங்க கேபினை நான் பார்க்க முடியுமாங்க? அவன் தெரியலையேங்க. சரி நெக்ஸ்ட் டைம் நான் அந்த பில்டிங் போயிட்டு பைனாக்குலர் வழியா உங்களை பாக்குறேன், அப்ப மறக்காம எனக்கு ஹாய் காட்டுங்க. நீ போறப்போ காட்டுற, இப்ப நான் வேலை செய்யட்டுமான்னு சில ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக லிஃப்ட் கிட்ட வந்து வெயிட் பண்ண. வேணாம் இங்க இருந்து கீழே போற வரைக்கும் மூச்சு அடிச்சுட்டு ஏதாச்சும் விஷ் வச்சுக்கோங்க, அது நடந்தாலும் நடக்குங்க. நீ சொல்ற ட்ரிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா எந்த விஷயம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும், அதுவும் இல்லாம நான் கேட்டாலும் அந்த விஷயம் கிடைக்காதுங்க. அப்படி கிடைக்கவே முடியாத எந்த விஷயம் மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க அது உனக்கு தெரிய வேண்டாங்க. ஏன் தெரியக்கூடாது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன விஷயம் மனசுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு. அவனை நோண்டிட்டே இருக்க. இவனை டக்குன்னு அவ கை பிடிச்சிட்டு விளையாடுறதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு மிரட்ட அவளா பயந்துறாளா. இங்க பாரு சிலதுனா நீ தெரிஞ்ச கூடாதுன்னு நினைச்சனா அது உன்னோட நல்ல
நல்லதுக்காக தான் இருக்கும். அப்படி சும்மா சும்மாலாம் நோண்டிட்டு இருக்க கூடாது. அது மனுஷனுக்கு எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கும் தெரியுமான்னு அவ கையை வச்சு அவளையே நோண்டி காட்டுறான். அப்ப கரெக்டா எதுக்காப்ல பாவமா லீஜு வந்து நிக்கிறான். அப்படியே 3 பேருமா கிளம்பி வெளியில வரும்போது அங்க ஓரமா இருக்கிற பேக்கரி செக்ஷன்ல தாத்தாக்கு பிடிச்ச பிரெட் நான் வாங்கிட்டு வந்துட்டுமா ஓடவும் லீஜு வந்துட்டு ஹீரோ கிட்ட, சின் ஜூரி உன்னோட கசின் தானங்க, இதுலன்றா உனக்கு சந்தேகம், அவ என்னோட கசின் தான். அப்ப உங்ககிட்ட ஃபார்முலா நானே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். எனக்கு ஜூரியை டேட் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு. அதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லங்க. அவன ஃப்ரெண்ட ஒரு மாதிரி பாத்துட்டு, உன்னோட ஃபீலிங் சின்சியரா இருந்தா நான் தடுக்க விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத, ஜூரி சின்ன வயசுல இருந்து பல கஷ்டங்களுக்கு இடையில வளர்ந்த பொண்ணு. அப்படி இருந்தும் அவ இது வரைக்கும் அவளோட சந்தோஷத்தை தொலைச்சதே இல்ல. இனியும் அதை அவ தொலைச்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசைங்கிறான். எனக்கும் அப்படிதான்டா. அவளோட சந்தோஷம் தான் எனக்கு தேவை. அதை நான் என்னைக்கும் தொலைய விட மாட்டேன். அவளையும் தொலைச்சிக்க விரும்பலங்கிறான். ஃப்ரெண்ட் இவ்வளவு சின்சியரா பேசவும் அப்ப அவனோட எண்ணங்கள்ல எவ்வளவு உறுதி தெரியுதுன்னு ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது. சோ வீட்டுக்கு வந்ததும் ஹீரோனோட இந்த கோழி மாதிரி போஸ்ட் கொடுத்த போட்டோ கையில வச்சுட்டு, இதுதான் நான் அவளை விடுறதுக்கு சரியான நேரம்னு அந்த போட்டோ டெலீட் பண்ணிடுறான். தாத்தாவா ரொம்ப சந்தோஷமா அங்கிள் கிட்டையும் அத்தை கிட்டையும் இந்த மாதிரி லீஜு கிட்ட நம்ம ஜூரி அழகா இருக்காளான்னு கேட்டேனா, அழகா இருக்கா, அவ டோட்டலி என்னோட டைப்னா, அவனோட அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது கண்டிப்பா அவன் என் பேத்தியை கரெக்ட் பண்ணிடுவான்னு தான் தோணுது. இதுல எதுவும் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்லங்க. அத்தையா எல்லாம் சரியாதான் போகும். ஆனா லீஜுவோட அம்மா அவ கொஞ்சம் முரண்டு பிடிப்பாளே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு பொண்ணுக்காக நான் எது வேண்டாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். லீஜோட அம்மாவை ஏன் கண்ட்ரோல்ல விட்டுருங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லீஜோட அம்மாவை ஒரு ஸ்பா அண்ட் மசாஜ் சென்டர் கூப்பிட்டு வராங்க. இப்பெல்லாம் எங்க போறதா இருந்தாலும் ஃபியான்சி கூட தானே போவேன், இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தாங்க? இது நமக்கான, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கான டைம். அவர் தேவையில்ல. ஓ, நான் ஃப்ரெண்டுங்கிறதே உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? வால் கூட இருக்கும் போதெல்லாம் நான் பக்கத்துல இருக்கிறதே நீ கண்டுக்கலையே கொஞ்ச நாளா அப்படின்னு லீஜோட அம்மா மூஞ்சி திருப்பிட்டு ஸ்பாக்குல தான் போயிட்டு இருக்காங்க. இவளுக்கா நம்ம கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா இவ ரொம்ப உயரத்துக்கு போவா. அத்தை இவ கிட்ட இருக்கிற பிரச்சனையன்னு, ஏய் என்னடி உனக்கு அவசரம், இதோ நானும் வரேன்னு அத்தை பின்னாடியே போறாங்க. முதல்ல 2 பேருமா ஹாட் பாத் எடுத்துக்கிறாங்க. அப்ப லீஜோட அம்மா சந்தேகமா, நானும் கூட நீ என்ன இங்க எதுக்கு கூப்பிட்டியோ நினைச்சேன். ஆனா இங்க உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவும் தான் தெரிய வருது, உன் கல்யாணத்துக்காக உன் ஸ்கின்னை க்ளோ பண்றதுக்கு என்ன ஒப்புக்கு செப்புக்கா கூட கூப்பிட்டுருக்கா. அப்படிதானங்க? இவ வேற எது சொன்னாலும் இடக்க முடக்காவே சொல்லுவா. அதனால இவர் ரூட்லயே போயிட வேண்டியதானு. ஆமா ஆமா, என்னதான் அவனை விட 2-3 வயசு சின்னவளா இருந்தாலும் பாரு இந்த வயசுலயும் உன் ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கு. ஆனா என்னோட ஸ்கின் அப்படி கிடையாதுல்ல, நான் கொஞ்சம் வயசான லுக்கு தான். அப்ப எனக்கு இதெல்லாம் தேவைப்படதானே செய்யணும். உங்க அவங்களையே தாழ்த்திக்கவும், இப்பதான் உன் வாயில இருந்து உண்மையெல்லாம் வர மாதிரி இருக்கு. ஆமா, இவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே உன் பையனும் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான். அதை யாராலையும் மறுக்க முடியாதுங்கிறாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க பாருங்க லீஜோட பேச்ச. அத்தை இது 2 பேருமா மசாஜ் பண்ணிக்கிறாங்களா. அத்தை இதான் சந்தர்ப்பம்னு ஜூரி இருக்காளா, அவ வந்ததுக்கு அப்புறமா வீடே சந்தோஷமாயிடுச்சு. உன் பையன் எப்படி ஹேண்ட்ஸமோ அதே மாதிரி ஜூரியும் அழகா இருக்கால. அவ பெரியவங்களுக்கு எல்லாம் நல்லா மரியாதை கொடுப்பா, காமெடியா பேசுவா, கலாட்டா பண்ணிட்டே இருப்பா. நம்மளுக்கு வீட்டுல டைம் போறதே தெரியாது அப்படின்னு கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் ஹீரோனை பத்தின பிட்டு போட்டுட்டே இருக்க லீஜோட அம்மாவும் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற சந்தோஷத்திலேயே, ஆமாமா அந்த பொண்ணு ஓரளவுக்கு கியூட்டா தான் இருக்கான்னு அவங்களுமே ஒத்துக்கிறாங்களா. எஸ் எஸ், நம்ம போட்ட திட்டம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு அத்தையும் உடனே தாத்தாக்கும் அங்கிளும் கால் பண்ணி, இப்பதான் அவன் என் வழிக்கு கொஞ்சம் வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா இந்த அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு தான் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஜூரி இருக்கால அப்படின்னு ஹீரோனை பத்தி திரும்பவும் பேச ஆரம்பிக்க, போதும் போதும் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நீ சொல்ற மாதிரி ஜூரி அருமையான பொண்ணு தான். அவளுக்கு தகுந்தாப்புல கூட நான் ஒரு அலைன்ஸ் பாக்கட்டுமா? நான் கூட அதை பத்தி தான் பேச வந்தாங்க. எனக்கு தெரியும் நீ வந்ததுல இருந்து ஜூரிய பத்தி பேசவுமே நினைச்சேன். எங்க தூர சொந்தக்கார ஒரு பையன் இருக்கான், அவனுக்கும் ஜூரிக்கும் நல்ல பொருத்தமா இருக்குங்கவும். இல்லப்பா, அதை விட நாங்க இன்னும் பக்கத்துல எதிர்பார்க்கிறோம். பக்கத்துலனா எப்படி? அதான் உன் பையன் இருக்கான்ல. என்னது என் பையனுக்கு ஜூரி பொருத்தமானவளா அப்படின்னு அவங்க நக்கலா ஹீரோனை பத்தி மட்டம் தட்டி பேச ஆரம்பிக்க, அத்தையா கோபத்துல உனக்கு போய் ஜூஸ் ஆர்டர் பண்ண பாருன்னு லீஜோட அம்மாக்கு ஆர்டர் பண்ண ஜூஸ் இவங்களே மடமுடன் எடுத்து குடிச்சிட்டு ஸ்பா ட்ரீட்மெண்ட் இதோட முடிச்சுக்கலாங்கிறாங்க. இன்னும் 2 ட்ரீட்மெண்ட் இருக்கேங்க இருக்குதான். ஆனா எவ்வளவு பண்ணாலும் டைனாசர் கால தாயாவெல்லாம் மாத்தவே முடியாதுன்னு அத்தை லீஜோட அம்மாவை பங்கமா கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே சாய்ஸியை காட்டுறாங்க. ஹீரோனை பத்தின விஷயத்த ஹீரோ சொல்லக்கூடாதுன்னு கேட்டிருந்தோம், போய் போட்டு கொடுத்தால. அதுக்கப்புறமா ஹீரோ பெருசா அவகிட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறது இல்ல. சீக்கிரமே ஆஸ்திரேலியன் டோர்னமெண்ட்டுக்கு வர போகணும். போறதுக்கு முன்னாடி அவனை பார்க்கணும்னு ஆசை இருக்கானா, இவ பண்ணது இவளுக்கே தப்புன்னு தெரியுதுனால ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கும் இருக்கு. அதை பத்தி மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதான் லீஜோனோட ஃப்ரெண்டு தானே, அவனை வச்சு நீங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி அந்த சந்தர்ப்பத்தில் நீ மன்னிப்பு கேட்டேனா எனக்கு என்னமோ சேன் மன்னிச்சிருவாருன்னு தான் தோணுதுங்கவும், சாய்ஸி இது நல்ல ஐடியா தானே, லீஜோ கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா சந்திக்கலாமான்னு கேக்குறதுக்கு, உனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை, அதுக்கு இடையில வந்து நான் பஞ்சாயத்து பண்ணணுங்கிற, அதுல எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? ஒருவேளை அப்படி எனக்கு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருந்தா உங்க 2 பேரையும் சந்திக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இல்ல நான் சீக்கிரமே டோர்னமெண்ட் போறேங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நீ டோர்னமெண்ட் போனப்போ என் ஃப்ரெண்ட சொல்லாம கொள்ளாம தான் 2 வருஷம் விட்டுட்டு போனேன். வெயிட் பண்ண ஒன்னும் அவசரம் இல்லங்கிறான். எங்க ஹீரோட வீட்டுல எல்லாரும் உட்காந்து அத்தையோட கல்யாணத்துல என்னென்ன பண்ணலாங்கும் போது இன்னைக்கு ஒரு வேலை விஷயமா அத்தையும் அங்கிளும் அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. அத்தை அவங்களோட கல்யாணத்துக்குன்னு ஆர்டர் பண்ண நெக்லஸ் ஆல்ரெடி ஷாப்க்கு வந்துருச்சு. அதை போய் ஹீரோயினையும் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லவும் அவங்களுக்கு கடைக்கு வந்துடுறாங்க. அந்த கஸ்டமர் கேர்ல இருக்கிறவங்க, சார் மேடம் ஆர்டர் பண்ணது காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ், அதுக்கு ஃப்ரீயா நாங்க கப்பிள் ட்ரிங்க்ஸ் குடுக்கலாம்னு இருக்கோம். அதாவது நீங்க கப்பிளா இருந்தா அது கிடைக்குங்கவும், ஹீரோ வந்துட்டு நாங்க கப்பிள் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல வருவானா, அதுக்குன்னு ஹீரோ
அவன் கையை பிடிச்சிட்டு ஹனி அப்ப அந்த கப்பல் ரிங்க நம்ம பாக்கலாமான்னு ஏதோ ரிங் இருக்குன்னு சொன்னீங்களே எடுத்து காட்டுங்க. ரிங்குக்காக அல்பமா நடிக்காத, உனக்கு எது வேணாலும் சொல்லு, நான் காசு போட்டே வாங்கி தரேங்க. அவங்க ஊசிலியை தரும் போது இதுக்கு நம்ம காசு செலவு பண்ணும் அப்படின்னு ஹீரோட தோல் மேல சாஞ்சிட்டு கப்பல் ரிங்க செலக்ட் பண்ணி இது கைக்கு பத்துமா அப்படின்னு இவ விரலுக்கு மாட்டிட்டு உங்க விரலையும் நீட்டுங்கன்னு அவன் விரலுக்கு போட போக அதெல்லாம் வேண்டாங்கிறானா இவ்வளவு வலுக்காட்டையும் மாட்டியும் விட்டுறா. அப்புறம் பில்லு போட்டு நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க ரிங்க கழட்டி கொடுங்க, நானும் உன் கூட சேர்ந்து நடிச்சதுனாலதான் அந்த ரிங் கிடைச்சது, அது என்னோடது, நான் கழட்டி தர மாட்டேங்கிறான். ஹலோ நடிச்சது நீங்களா இருந்தாலும் ஐடியா கொடுத்தது நான் தானே, எனக்கு தான் அந்த ரிங்ல பங்கு இருக்குன்னு அவ ஹீரோ கையில இருந்து ரிங்க புடுங்க பாக்க அவனா கையை தூக்கி மேல வச்சுக்கிறான். இவ்வளவு குதிச்சு அவன் கையை பிடிக்க ட்ரை பண்ண அந்த கடைக்கு லீஜோ வந்திருக்கான். அவனும் ரிங் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான், யாருக்கோ சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா பாக்கவும் அவன் மூஞ்சி வாடி போயிடுது. அதை ஹீரோ நோட் பண்ணிட்டு ஹீரோயின் போட்டு விட்ட ரிங்க அவனே கழட்டி அவ கையில கொடுத்துறான். அப்பதான் லீஜுக்கு ஒண்ணு தோணுது, ஃப்ரெண்டு கிட்டையும் பெர்மிஷன் கேட்டாச்சு, தாத்தா கிட்டையும் பெர்மிஷன் கேட்டாச்சு, ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளியர் லைன் இருக்கணும், அப்பதான் தான் உள்ள போக முடியும்னு சாய்ஸி கால் பண்ணி அன்னைக்கு ஏதோ டின்னர் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேட்டல. இப்ப எனக்கு அது தகுந்த சமயம் தோணுது, இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் டின்னருக்கு போலான்னு எல்லாரையும் ஒண்ணு கூட்டிடுறான். ஹீரோயின் பக்கத்துல வச்சுட்டே என்னடா உனக்கும் சாய்ஸிக்கும் ஏதோ வாய்க்கா தகராறாமா, காதல்னா சில சண்டைகள் இருக்கதானே செய்யும், அவ ஏதோ உன்கிட்ட சாரி கேட்கணுமாமா, மன்னிச்சிரு. அப்புறம் சாய்ஸி நீங்களும் டேட் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, சீக்கிரமா ப்ரொபோஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் கல்யாணம் நடக்குங்க. ஹீரோ சைடுல ரொம்ப சைலண்டா இருக்கானா, எப்பவும் பசங்க தான் ப்ரொபோஸ் பண்ணணும் கிடையாது, பொண்ணுங்க கூட ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கலாம், கப்பு ஜெயிச்சாதான் காதல் கிடைக்கும் கல்யாணம் நடக்குங்கிறதுலாம் என்ன டெக்னிக் பா, மனசுல காதல் இருக்குன்னா உடனே சொல்லிடு, என் ஃப்ரெண்டுக்கு என்ன மறுக்க காரணமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோவையும் ஹீரோயினையும் மாறி மாறி பார்க்க ஹீரோயினுக்கா நல்லா புரியுதுமே எதை பிளான் பண்ணி இங்க எல்லாரையும் ஒண்ணு கூட்டிருக்கானு, அதனால நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னா வெளியில வந்துடுறா. சரிப்பா இது லவர்ஸ் டைம், உங்க டைம் நீங்க எடுத்துக்கோங்கன்னு லீஜி வேகமா வெளியில வந்து ஹீரோனை புடிச்சு வச்சுட்டு எங்கேயும் வந்து நீ தப்பிச்சு போற மாதிரி இருக்கு, ஆமா இன்னைக்கு நீங்க என்ன சிக்க வைக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மீட்டிங்கே கூட்டினீங்க, நான் தான் சொன்னேன்ல எனக்கு உங்க ஃப்ரெண்ட புடிச்சிருக்குதான், ஆனா நான் அவரை எடுத்துக்கணும்னு நினைக்கல, உங்களுக்கு என்ன இன்னைக்கு அவர் எனக்கு கிடைக்கவே மாட்டாரு, நான் இப்பவே என்னோட விளையாட்ட முடிச்சுக்கணும், அதை சொல்றதுக்காக தானே இங்க வர வச்சீங்க, இல்ல அதுக்காக மட்டும் இல்ல, இந்த ஒன் சைட் லவ்னால உனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல, நீ எதெல்லாம் கிடைக்குன்னு நினைச்சு என் ஃப்ரெண்ட விரும்புறியோ அதெல்லாம் நானே உனக்கு விரும்பி தரதுக்கு தயாரா இருக்கேன், அவன் உன்னை இன்னமும் கூட வச்சிருக்க காரணமே அவன் தேடி இருக்க கசின் உயிரோடயே இல்ல, அவ செத்து போயிட்டா, அதுக்கு பதிலா உன்னை கசின் ஆக்கிக்கலான்னு தான் அவன் கூட வச்சிருக்கானே தவிர்த்து உன் காதலையும் அவன் புரிஞ்சுக்க போறது இல்ல, நீ எதிர்பார்க்கிற காதலையும் அவனால கொடுக்க முடியாது, தான் ஃப்ரெண்டு அவனோட கசினை தேடிட்டு இருக்கான்னு இவனுக்கு விஷயம் தெரிய வரமே அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் இவன் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஹீரோ கிடைச்ச கடைசி ரிப்போர்ட் படி அவன் கசின் இறந்த மாதிரி தானே கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கும், அதை ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுத்துறான். அதை கேட்ட அதிர்ச்சியிலே ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுறா. இந்த பக்கம் சாய்ஸி ஹீரோ கிட்ட நான் 2 வாரத்துல ஆஸ்திரேலியன் டோர்னமெண்ட் கிளம்பிடுவேன், ஆல் தி பெஸ்ட் சாய்ஸிங்க. இல்லப்பா இந்த முறை ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் தாண்டி என்கிட்ட நீங்க வேற ஒன்னு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அதுக்காகவே நான் இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சுட்டு வருவேங்க, இல்ல நீ எனக்காக ஜெயிக்க வேண்டாம் உனக்காக விளையாடு, அப்பதான் வெற்றி உனக்கு கிடைக்குங்க. அப்ப என்னோட வெற்றியில நீங்க பங்கேற்க விரும்பலையா, நீ ஜெயிக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா எனக்காக நீ ஜெயிக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். சரி நீங்க இப்ப என்கிட்ட பேசுறது ஏதோ ஒரு 3வது நபர் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, உங்க லவர் கிட்ட பேசுற மாதிரி இல்லங்க, சாரி சாய்ஸி என்னால அப்படி பார்க்க முடியலங்கிறது தான் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என்னால முடியல, நீ சொன்ன மாதிரி நீ என்ன ஏமாத்திட்டு விட்டுட்டு போன மாதிரி நானும் உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறேன்னு நீ என்ன பிளேம் பண்ணாலும் அதை நான் ஏத்துக்கிறேன், ஏன்னா நான் இப்ப சொல்ல போற வார்த்தைகள் உனக்கு அந்த மாதிரி வழியை தான் கொடுக்குன்ட்டு நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை லவ் பண்ணவும் போறது இல்ல, நமக்குள்ள கடந்த காலத்துல ஒரு காதல் இருந்துச்சு, அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்கிறதா உண்மை, என்னால நம்மளோட ரிலேஷன்ஷிப்க்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கவே முடியல, அப்படி நான் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சதே தப்பு, அந்த தப்பு தான் இப்ப தப்பாவே முடிஞ்சிருச்சு, இதுல உன்னோட பேர்ல எந்த தப்பும் இல்ல, முழுக்க முழுக்க இதுக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருட்டு வெளியில எழுச்சி வந்தாரானா அங்க ஸ்டெப்ஸ்ல ஓரமா ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கோம், நீ இன்னும் வீட்டுக்கு போலையாங்க, எனக்கு உங்களை உங்க குடும்பத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பிடிக்கல, என்னை விட்டுருங்க, என்னால இதுக்கு மேல கசினாலாம் நடிக்க முடியாது, நான் முன்னால நிறைய பொய் சொல்லியிருக்கேன், அப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி இருந்தது இல்ல, இப்பெல்லாம் நான் அதிகமா பொய் சொல்ல நான் வாழ்றதுக்காக பொய் சொல்றேன்னா இல்ல பொய்யே என்னோட வாழ்க்கையா இருக்கான்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. அவ இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுற காரணம் ஹீரோ மேல பார்த்து உண்மையிலேயே தான் அவனுக்கு கசினா நடிக்க சம்மதிச்சிருவோங்கிற பயம் தான். சரி நீ போய்க்கோ இப்பவே கிளம்பு, இதுக்கு மேல நீ நடிக்கணும்னு நானும் விரும்பலங்கிறான். ஆமா நான் போக தான் போறேன், உங்க குடும்பம் எனக்கு யாரு, அவங்களுக்காக நான் எதுக்கு போய் சொல்லி நடிக்கணும், வாங்க இப்பவே தாத்தா கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிட்டு நான் கிளம்புறங்கவும். அப்ப ஹீரோக்கு காலு, தாத்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காதா, அங்க என்ன நடந்திருக்கும்னா தாத்தா லீஜோட அம்மாவை கூப்பிட்டு ஹீரோனுக்கும் லீஜுக்குமான சம்பந்தத்தை பத்தி பேச, நீங்க சேர்மன் தான், எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு, நான் உங்களோட பார்ட்னரா இருந்தாலும் நீங்க எனக்கும் மேல ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, அதுக்காக சொந்த வாழ்க்கை வேற வியாபாரம் வேற இல்ல, உங்க பேத்தி இவ்வளவு நாள் எங்க இருந்தாலோ என்ன பண்ணிட்டு இருந்தாலோ அவளோட அம்மாவும் கூட சின்ன வயசுல இங்க இருந்து ஊரை விட்டு போனவ தானே, சோ அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை வளர்ந்த அவ என் குடும்பத்துக்கு மருமகளா வர முடியாது, நான் அவளை மருமகளாவும் நினைக்கலன்றாங்க. அதாவது மேலோட்டமா தெரிஞ்ச விஷயத்துக்கே அவங்க ஹீரோனை இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா தான் பேத்தி இதை விடவும் மோசமான சூழ்நிலை
சூழ்நிலையில வளர்ந்திருக்கா. அது தெரிஞ்சதுன்னா அவளை யாருமே ஏத்துக்க மாட்டாங்கன்னு அந்த வருத்தத்துலதான் தாத்தா இப்படி கொலாப்ஸ் ஆயிட்டாரு. அவர் இந்த நிலைமையில ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்கவும் என்ன சொல்றேன்னே தெரியாம ஒருத்தர் மாறி பார்த்துட்டு இருக்க. தான் அவ பக்கத்துல இருக்குது இன்னுமே அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஹீரோ ஹோட்டலுக்கு போறதா கிளம்பி போக ஹீரோயின்கா எப்படியோ இதுல இருந்து போயிடலாம்னு நினைச்சா ஏன் திரும்ப திரும்ப நான் இதுக்குள்ளேயே மாட்டிக்கிறேன்னு அவளுக்கும் வருத்தமா இருக்கு. அப்படியே கால் போன போக்குல எங்கேயோ போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் லீஜு தன்னோட அம்மா பேசினாலதான் தாத்தாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிய வரவும், அம்மா இன்னொரு முறை நீ ஜூரியோட குடும்பத்தை பத்தி எங்கேயாச்சும் எந்த இடத்துலயாச்சும் யார்கிட்டயாச்சும் தப்பா பேசினேன்னா இப்ப தாத்தா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அடுத்து நான் தான் அட்மிட் ஆவேன். நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா உன்னால தாங்க முடியாதுலங்க. என்ன இவன் திடீர்னு இப்படி பேசுறான், ஒருவேளை இவனுக்கு அந்த ஜூரிய பிடிச்சிருக்குமோ அப்படின்னு அவன் பேச்சிலேயே இவங்க அடங்கிடுறாங்க. இங்க ஹீரோயின் எங்க வந்திருப்பானா அந்த 63 பில்டிங்க்கு தான். சரி நான் வேற எங்க இருந்து போறேன்னு பிளாக்மெயில் பண்ணி ஜென்சரை வேற பயம் கொடுத்து விட்டுட்டேன். தாத்தாக்கு வேற இப்படி ஆயிடுச்சா, எங்க நான் போயிடுவேணும்னு பயத்திலேயே அவர் ஆபீஸ் போயிருந்திருப்பாரு. பொறுமையா இருப்போம், இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த உண்மையான கசின் கிடைச்சிருவாள்ல, அப்ப இங்க இருந்து மொத்தமா போயிடலாம் அப்படின்ட்டு அந்த பில்டிங்கோட உயரத்துக்கு வந்து பைனாக்குலர் வழியா ஹீரோட ஹோட்டலை பாக்குறா. ஹோட்டல் மட்டும் தான் வியூ ஆகுது, அவனோட கேபின்லாம் வியூ ஆகல. இருந்தாலும் இவ ஹீரோ கால் பண்ணி எங்க இருக்கீங்க சென்சர் அப்படிங்க. நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா, 63 பில்டிங்ல. இங்க இருந்து உங்களோட கேபினை தான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க எப்பவும் போல அந்த சேர்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க பாருங்க, எங்க எனக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்ல. ஆனா ஹீரோ கேபின்ல எல்லாம் இல்ல, எங்கேயோ லிஃப்ட் ஏறிட்டு இருக்கான். ஆனா அவ கேட்டுக்கிறாங்கறதுக்காக இவன் கையாட்ட போவானா, நீங்க லெஃப்ட் கையவே ஆட்டலாம், ஏன்னா ரைட் கையில தான் லேப்டாப் பாத்துட்டு இருக்கீங்கல்ல. ஆனா ஆக்சுவலா இப்ப அவன் ரைட் கையில போன் தான் பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் இவ சொல்றாங்கறதுக்காக லெஃப்ட் கை ஆட்டுறான். சார் சேர்ல உட்காந்து யாராச்சும் கை காட்டுவாங்களா, எனக்கு நீங்க சரியா விசிபிள் ஆகல, அப்படியே கிளாஸ் விண்டோ கிட்ட வாங்க. அவனும் இதுவும் வரேங்கிற மாதிரி அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க, இப்ப நல்லா தெரியுறீங்க. ஐயோ இங்க இருந்து பார்த்தா கூட உங்க மூஞ்சி வாடி போயிருக்குது, அவ்வளவு நல்லா தெரியுது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து போறேன்னு அப்படி கத்துனதுனால தானே தாத்தா கிட்ட வேற இதை எப்படி சொல்றதுங்கிற பயத்துல மூஞ்சி வாடி போயிருச்சு. பயப்படாதீங்க, நான் போல, நீங்க தைரியமாவே இருக்கலாம். எங்க சிரிங்க. உண்மையாவா நீ போலையான்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறானா. இப்ப கொஞ்சம் மூஞ்சி நல்லா இருக்கு. நீங்க உங்க கசினை தேடி போடுங்க, அது வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. சரி போங்க, இனி ரிலாக்ஸ்டா உங்க சேர்ல உட்காந்து உங்க வேலையை பாருங்க அப்படின்னு இவ காலை கட் பண்ணிட்டு பில்டிங்ல இருந்து கீழே இறங்கிறதுக்காக லிஃப்ட் ஏறவும் அந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற லிஃப்ட்ல இருந்து ஹீரோ அந்த ஃப்ளோருக்குள்ள நுழையறான். அவ தங்கிட்டு இருந்து பேசிட்டு இருந்த மாதிரி அந்த பைனாக்குலர் பக்கத்துல தான் நிப்பான்னு சொல்லி வந்து பார்த்தா அங்கதான் ஹீரோயின் கிளம்பி போயிட்டால. சோகமா இருக்கும்போது உயரமான இடத்துக்கு போவேன், அதுவும் 63 பில்டிங்க்கு தான் போவேன்னு சொன்னா, ஆனா இங்க இல்ல, எப்பவும் போல பொய் சொல்லிருக்காளாட்டு இருக்கு. நானும் நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டேன் பாரு அப்படின்னு வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறான். இவன் வந்ததுக்கு அப்புறமா கூட ஹீரோயின் லேட்டா தான் வரா. என்ன சார் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு பயந்துட்டீங்களாங்க? ஆமா கொஞ்சம் பயமா தான் இருந்தது, இருந்தாலும் நீ வருவேங்கிற நம்பிக்கையில உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி வச்சிருக்கேன்னு அவ கையில கொடுத்துட்டு மெதுவா சாப்பிடும் போதே தண்ணி குடி, இல்லைன்னா விக்கிக்கும் அப்படின்னு எப்பவும் போல ரொம்ப அக்கறையை காட்டிட்டு போக, ஏண்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்றேங்கிற மாதிரிதான் ஹீரோயினுக்கு இருக்கு. சாய்சிக்கணும் மனசே ஆடல. அவ ஹீரோவை தேடி வந்து எதனால உங்களால என்ன லவ் பண்ண முடியாம போனுச்சு, என்ன காரணம், அந்த காரணத்தை தெரிஞ்சாதான் என்னால இந்த பிரிவை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு பிடிவாதமா இருக்கும். அதான் நான் சொன்னல, என்னால உன்னை காதலிக்க முடியல, நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நீ ஆசைப்படுற டென்னிஸ் விளையாட்டுல பெரிய அளவுல நீ ஜெயிக்கணுங்கிறதுலாம் என்னோட ஆசை. அதுக்காக நான் உன்னை எப்பவுமே என்கரேஜ் பண்ற கூட தயாரா இருக்கேன். ஆனா அந்த பழைய காதல் என்னால கொடுக்க முடியலங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன், அந்த காதல் கொடுக்க முடியாம இருக்கிறதுக்கு வேற யாரும் இப்ப உங்க மனசுக்குள்ள வந்தது காரணமா அப்படின்னு பாயிண்டா கேள்வி கேட்க, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தானே. இப்ப அந்த மனசுக்குள்ள இருக்கிற நபர் யாருங்கிறத அவனே அந்த நபர்கிட்டே சொல்ல விருப்பம் இல்லாதப்போ எதுக்கு இவகிட்ட சொல்லணும்? சாரி நான் எதுவும் சொல்ல விரும்பல, நீ போலாங்கிறான். இவங்க பேசுறதெல்லாம் வேற கேபின்க்கு வெளியில இருந்து லீஜு வேற கேட்டுறானா. அவன் வந்துட்டு என்னடா நான் உள்ள புகுந்து பஞ்சாயத்து பண்ணனாலதான் நீங்க பிரிஞ்சிட்டீங்களாங்க? இல்ல இது ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயம், அதுக்கு இன்னொரு முறை நான் ஸ்டார்ட் கொடுக்கலான்னு எடுத்த முடிவு தான் தப்புங்கவும், இல்ல சென்னி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு 2வது வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சது ஒரு வகையில் நல்லதுதான். ஏன்னா நீயும் சாய்ஸியும் முதல்ல லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு நீண்ட பிரிவாயிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சந்திச்சும் போது கூட உனக்குள்ள இந்த ஒரு வெறுப்பையும் தாண்டி ஒரு அன்பு இருந்துச்சுல, அந்த அன்பு காதலா இல்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமான்னு உன் மனசு கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்கும். அதே மாதிரி கேள்வி சாய்ஸுக்குள்ளேயும் இருந்திருக்கும். இப்ப பாரு உங்க 2 பேத்துக்குள்ளயும் எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சுல, இனி நீ ஃப்ரீயா இருக்கலாங்கிறான். ஹீரோவா ஆச்சரியமா எப்படிடா லீஜு எப்படி இப்படி எல்லாம் பேசுறேங்க, நான் என்ன ஒன்ன மாதிரியா ஒரே பொண்ணை பார்த்து ஒரே பொண்ணை டேட் பண்ணி அந்த ஒரு பொண்ணையே லவ் பண்றதா கழட்டி விடுறதான்னு யோசிச்சுட்டு இருக்கு. எத்தனை ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்திருப்பா, அதனால பேட்சப் பேக்கப் பத்திலாம் எனக்கு தான் அனுபவம் ஜாஸ்திங்கவும் ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறானா. உன் கசின் விஷயத்துல அப்படி கிடையாது, அவன் விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேங்கிறான். அப்புறம் உங்க அம்மா அவங்க தானே, அவங்கள்ட்டையும் கூட நான் பேசிட்டேன், உங்க தாத்தாவோட மனசும் உடல்நிலையும் சரியில்லாம போனதுக்கு எங்க அம்மா தானே காரணம், சாரிடாங்க. ஹீரோவோ பதில் சொல்லாம ஏதோ யோசனையா இருக்கான். ஹீரோனை பத்தியா தான் இருக்கும், வேற என்ன. ஃப்ரெண்டு காரணம் அதை நோட் பண்ணிட்டு, என்னடா உங்க தாத்தா உடம்பு சரியில்லாம போனதுக்கு எங்க குடும்பம் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கியா, அவ்வளவு கோமா இருந்துச்சுன்னா வேண்டாம் என்ன ஒரு அடி அடிச்சிருங்க. ஹீரோ அடிக்கா கை வாங்குவானா, டே ப்ளீஸ் மெதுவாடுறா இல்லைன்னா எனக்கு வலிக்குங்கவும் அடிக்கே நடிச்சிட்டானேன்னு ஹீரோவும் செல்லமா தான் ஃப்ரெண்டை தட்டிட்டு 2 பேருமா லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்றாங்களா. ஏலிஜோ உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, இந்த லிஃப்ட் மேட்டர் தெரியுமா, லிஃப்ட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம மூச்சு அடிச்சுட்டு ஏதாச்சும் விஷ் வச்சோம்னா அது நடக்குமாமே, எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல சென்னு சொல்லவும் லிஃப்ட் ஓப்பன் ஆயிட்டு தான் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு லொடலோடன் பேசிட்டு இருக்கான் தான் ஃப்ரெண்ட், என்னடா அமைதியா இருக்கான்னு ஹீரோ அவனை திரும்பி பார்க்க அவன் மூச்சு அடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கவும், பாத்தியா நீயும் நம்பி ஏமாந்துட்டதானுங்க, அப்ப இதுக்கு
இதுக்கு முன்னாடி நீ ஏமாந்துருக்கியாங்க? ஆமா, ஒரே ஒரு முறை ஏமாந்துட்டேன். இன்னொன்னு உனக்கு தெரியுமா, இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கும் போது கண்ணை மூடி 5 எண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது எதுக்காப்புல யாராச்சும் ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் தான் நம்ம ஃபியூச்சருங்கிறதே நீ நம்புவியாங்க? ஏன்டா நீயும் அப்படி 5 நம்பர் எண்ணி ஏமாந்துட்டியாங்க? ஏமாந்துருந்தா கூட பரவாயில்ல, பயந்துட்டேன். ஏன்னா அப்படி ஒரு பர்சனை நான் கண்ணை திறக்கும் போது பார்த்தேன். சரி, நீ ஏதோ விஷயம் வச்சுக்கணுங்கிறக்காக நான் மூச்சு அடிச்சிருந்த. என்ன விஷயம் கேட்கும்? விஷயம்லாம் பொதுவா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, உன்கிட்ட மட்டுமா சொல்றேன். ஒன்னும் இல்ல, உன் கசினை நான் கூடிய சீக்கிரம் ப்ரொபோஸ் பண்ண போறேன். அதை அவ ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் விஷ் வச்சுக்கிட்டேங்கிறான். அவன் அப்படி சொல்லாம ஹீரோட மூஞ்சி வாடி போயிடுதா. அதை லீஜுவும் நோட் பண்றதுக்கு தவறல. இங்க அத்தை வீட்டுல ஸ்பெஷலா அங்கிளுக்காக ஒரு கேக் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கேக் குடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு. ஆன்டனி, அன்னைக்கு நம்ம உங்க கிராமத்து வீடு பார்த்தோம்ல, எனக்கு அந்த வீடு பிடிச்சிருந்தது. அதுதான் அன்னைக்கே சொன்னியே, அதுக்காக எப்போ நம்ம மேல இடிஞ்சு விழுந்துருங்கிற வீட்டுக்குள்ள நம்மளால வாழ முடியாது இல்ல. சோ கொஞ்சமா அந்த வீட்டை அங்கங்க இடிச்சு தட்டி சரி பண்ணிடலாங்க. அன்னைக்கு யாரோ அந்த வீடு ரொம்ப கலைநயமான வீடு, இந்த மாதிரி வீட்டுலதான் நம்மள மாதிரி கலைஞர்கள்லாம் வாழணும்னு சொன்னாங்களே. நான் தான் சொன்னேன், இருந்தாலும் நிதர்சனம் ஒன்று இருக்குல்ல, எப்படி அந்த மாதிரி ஒரு வீட்டுல நம்ம வாழ முடியும்? அவ்வளவு அழுக்கா, அசிங்கமா, அருவருப்பா. என்ன சொன்ன? அந்த வீட்டுலதான் நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப ஏன் கூட வாழ்றது கூட உனக்கு பின்னாடி கஷ்டமா தான் இருக்கும். இல்ல, நான் அப்படி சொல்லல. இல்ல நீ அப்படிதான் சொல்ற. முதல்ல அந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு தெரியுது. இதே மாதிரிதான் இன்னைக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நாளைக்கு என்னையும் கூட பிடிக்காம போகலாம். ஐயோ, நான் வேற ஒண்ணு நீ போவான்னு தான் பேசக்கூடாது. சாரி மேடம், எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கோப்பட்டு போக இவங்களா பின்னாடியே சமாதானப்படுத்துறதுக்காக போயிடுறாங்க. இங்க வீட்டுல ஹீரோனோட கண்ணுல அந்த கேக் படுது. திடீர்னு ஒரு கேக் கிச்சன்ல இருக்கு. இப்போதைக்கு யாருக்கும் பர்த்டேவும் கிடையாது, சாப்பிடறதுக்காக தான் கேக் செஞ்சிருந்திருக்கோன்னு இவ எடுத்து சாப்பிட்றா. அதுலயும் கேக் டேஸ்ட் வேற பயங்கரமா இருக்கா. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க போறா. அப்பதான் ஒரே ஒரு பீஸ் இருக்கு, அது சாப்பிட முடியல. அதனால அதை அழகா கட் பண்ணி ஹீரோ கிட்ட போய் இந்தாங்க கேக் சாப்பிடுங்கன்னு கொடுக்க அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிடுவான். அப்ப ஹீரோயினுக்கு அத்தை கிட்ட இருந்த காலு அவங்க அங்கிள் பின்னாடியே ஓடி இருந்திருப்பாங்கல்ல, ஒரு வழியா பேசி சமாதானப்படுத்திட்டாங்க. அந்த வீடு அவர் ஆல்டர் பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டாரு. சோ திரும்பி வரும்போது அந்த கேக்க சர்ப்ரைஸா அங்கிள் கொடுக்கணுங்கிறதுக்காக அம்மா அவசரத்துல கேக் அங்க வச்சுட்டு அதை பத்திரமா எடுத்து வச்சிருமான்னு சொல்லவும் இப்படி திரும்பி பார்த்தா ஹீரோ அப்பதான் பாதி கேக்க முடிச்சிருந்திருப்பானா. என்ன காரியம் பண்ணீங்க? இது அத்தை செஞ்சு வச்சுட்டு போன கேக்கு. நீ எனக்கு கொடுத்ததே ஒரு பீஸ் கேக்கு தானா? இல்ல அது ஒரு பெரிய கேக்கு, நான் சாப்பிட்டுட்டு மீதியை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். இப்ப வேற அத்தை அந்த கேக்கு திரும்பி கேக்குறாங்க, வந்து செஞ்சு கொடுங்கங்கிறா. நான் எதுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும்? நீங்களும் தானே கேக் சாப்பிட்டீங்க அப்படின்னு அவனை கூட நிப்பாட்டி வச்சுட்டு கேக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் இவளுக்கே தெரியலையாட்டு இருக்கு. என்னமா கேனத்தனமா பண்ணிட்டு இருக்க. முதல்ல இந்த சைடு நகருன்னு சொல்லிட்டு இவன் கேக் ப்ரிப்பரேஷன் மெத்தட் எடுத்துட்டு வந்து அதை படிச்சு செய்ய ஆரம்பிச்சிடறான். உதவிக்கு மட்டுமா ஹீரோன் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு சில்லற வேலையெல்லாம் கொடுக்குறான். ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இவன் பொறுமையா செஞ்சதுல அந்த கேக்குமே நல்லா வந்துருது. ஹீரோனா சந்தோஷத்துல கேக்க பார்த்துட்டு எவ்வளவு அழகான கேக்க நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவ ஆச்சரியப்பட, உண்மையிலேயே இந்த கேக் நீ தான் செஞ்சியா? ஆமா, முட்டையை நான் தான் எடுத்து கொடுத்தேன், மாவை நான் தான் சலிச்சேன். சரி நீ தான் இந்த கேக் செஞ்சிருக்க அப்படின்னு அவனே விட்டு கொடுத்துறான். இவ்வளவு நல்லா கேக் செஞ்சிருக்கனா அப்ப நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் மாட்டிருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கொடுக்கவும் என்ன சொன்ன இப்போ? இல்ல எனக்கு கேக் எல்லாம் செய்ய தெரிஞ்சிருச்சுல, நான் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வந்துருச்சுங்கவும் இன்னும் நீ கத்துக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஆல்ரெடி நீ ஸ்கூல் பக்கமே போல, ஏதாச்சும் உன்னோட நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்குன்னு தனியா டிகிரி படி, உனக்குன்னு தனியா ஸ்கில் வச்சுக்கோ. கல்யாணங்கிறதுலாம் பெரிய விஷயம், அதை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எடுத்தா போதுங்க. நீங்க விட்டா அத்தை வயசுலதான் என்ன கல்யாணம் பண்ண சொல்லுவீங்களா இருக்கு. நான் ஸ்கூல் போய் காலேஜ் போய் கத்துக்க வேண்டியதெல்லாம் என்னோட வாழ்க்கை பாடத்திலேயே கத்துக்கிட்டேன். இனி எனக்கு இருக்கிற ஒரே வேலை ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்றதான்னு இவன் அந்த கேக்கையே பார்த்துட்டு இருக்க. கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லியும் கல்யாணத்துலதான் போய் விழுவேன்னு சொல்லுதேன்னு. சரி நகர் அந்த ஹாட்டினை போடலான்னு இவன் சாக்லேட்ல கேக் மேல ஹாட்டின் போட்டுட்டு இருக்க. நான் போடட்டுமா அப்படின்னு கேட்கவும் இவளு போடவே தெரியல. அப்புறம் அவனே கையை பிடிச்சி அந்த ஹாட்டின்ஸையும் அவளை போட வைக்கிறான். ஒரு வழியா அத்தை வரதுக்குன்னா கேக்கும் ரெடி ஆயிடுது. இவங்க செஞ்ச கேக் எப்படி நல்லா இருக்கா என்னன்னு இவங்க ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. மேபி அத்தை செஞ்ச கேக்கை விட இந்த கேக் நல்லா வந்திருக்கா என்னன்னு தெரியல. அங்கிள் ஆன்ட்டியும் அந்த கேக் அவ்வளவு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜன்யூக் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு பெரிய ஆட்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷமான செய்தியும் செக்ரட்டரி யோனா கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக ஓடி வரான். அவனும் கங்க்ராட்ஸ்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கலான்னு பாக்கும்போது கையில அவ சாப்பிடறதுக்காக வச்சிருந்த ஆரஞ்சு பழம் தான் இருக்கு. பரவாயில்ல அதே கொடுத்துருங்களேங்கிற மாதிரி அவன் கையை நீட்டவும் அவளும் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துறா. அவனா அந்த ஆரஞ்சு பழம் தான் லக்கி சாம்னு சொல்லிட்டு அவன் ஆட் ஷூட் போற இடத்துக்கு கூட கொண்டு வந்திருக்கான். நேக்கா இவனுக்கு ஃபுல் டைம் மேனேஜராவே ஆயிட்டாலாட்டு இருக்கு. அவளுமே அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல தான் இருக்கா. ஷூட்டிங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியவும் ஜன்யூக் ஓடி வந்து யூனாவோட ஆரஞ்சு பழத்தை தேட அது காணும். ஐயோ என்னோட ஆரஞ்சு பழம்னு அவன் தவிக்கவும் அந்த ஒத்த ஆரஞ்சு பழம் தானே, அது மட்டுமா தனியா இருந்துச்சு, நான் தான் இதுக்குள்ள போட்டு வச்சுன்னு 1 கிலோ ஆரஞ்சுக்குள்ள அந்த பழத்தை கலந்து விட்டுட்டாலாட்டு இருக்கு. ஐயோ என்னோட லக்கி சாம்னு எல்லா ஆரஞ்சு பழத்தையும் கொட்டி யூனா கொடுத்ததை கண்டும் பிடிச்சி எடுத்துறான். எப்படிரா இத்தனை ஆரஞ்சுல இதுதான் அந்த ஆரஞ்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவ்வளவு முறை அந்த ஆரஞ்சு பழம் என் கையில வந்ததுல இருந்து நான் பாத்திருக்கேன். முதல்ல இந்த ஆரஞ்சு பழத்துல பேர் எழுதி வைக்கணும் அப்படின்ட்டு அதை பத்திரமா நேக்கா கையில குடுக்கலான்னு போவேன். வேணாம் உன் கையில கொடுத்த உருப்படாதுன்னு ஒரு சேர்ல அழகா வச்சுட்டு நகரவும் அதுக்குன்னு ஒருத்தர் டயர்டா இருக்குன்னு சேர்ல உட்கார வராரு. அவர் ஆரஞ்சு பழத்தை கவனிக்காம அதை நசுக்கி விட்டுறாரு. பழம் மட்டும் நசுங்கள, ஜன்யூக்கோட நெஞ்சுமே நசுங்கி போயிடுச்சு. அவன் அப்பவும் அந்த பழத்தை விடாம ஊசி நூல் போட்டு அதை தச்சிட்டு இருக்கான். ராயன் படத்துல வர துர்காவோட ஃபேன் ஆட்டிருக்கேன். லீஜு இருக்கான்ல, தாத்தா கிட்ட வந்து தாத்தா நான் இந்த மாதிரி ஜூரிய ப்ரொபோஸ் பண்ண போறாங்க. இல்லப்பா உன்னோட அம்மாக்கு
இதுல விருப்பம் இல்லையாட்டிருக்கு விட்டுருப்பாங்க. இல்ல தாத்தா நான் அம்மா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன், இனிமே அவங்க என்னோட விருப்பத்துக்கு தடையா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு சம்மதம்னா நான் அவளை ப்ரொபோஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேங்க, எனக்கு டபுள் ஓகேன்றாரு. அந்த சர்ப்ரைஸ் ப்ரொபோசலுக்காக ஹீரோயினை அழகா அனுப்பிச்சு வைக்கணும் அத்தாவுல ஒரு பார்லர் கூட்டிட்டு போய் எல்லா பியூட்டி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோக்கும் கால் பண்ணி சென் எப்பவும் போல ஆபீஸ்லயே ரொம்ப நேரம் இருந்துறாத, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கிறாங்க. இவனும் வீட்டுக்கு சீக்கிரமே கிளம்பி வந்தாரா. வந்து பாக்கும்போது குடும்பமே உட்காந்து சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. உன்னை தாத்தாவும் வாப்பா வா, உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல இன்னைக்குதான் நம்ம ஜூரியை ப்ரொபோஸ் பண்ண போறான், இது சர்ப்ரைஸா இருக்கும்னு கேட்டுக்கிட்டதால நீயே நம்ம ஜூரியை கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டுட்டு நீ விலகி வந்துரு, அவ ரூம்ல தயாரா இருக்கா, நீ போய் கூட்டிட்டு போங்கறாங்களா. ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் போய் ஹீரோனோட ரூம் கதவை தட்ட போக அதுக்குன்னு அவளே கதவை திறந்துட்டு வந்து முன்னாடி நிக்கிறா. எப்பவும் இல்லாம இன்னைக்கு ஹீரோயின் வேற ஹீரோட கண்ணுக்கு இன்னும் அழகா தெரியறாளா. இப்படி இவள நானே கொண்டு போய் விட்டுட்டு விலகியும் வர முடியும்னு அவளே பாத்துட்டு இருக்கேன். என்னாச்சு சென்சார், ஏதோ நீங்கள் நானும் டின்னருக்கு போகணும்னு அத்தை சொன்னாங்க, அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கீங்க, டைம் ஆகலையாங்க. ஆமா ரொம்பவும் தான் டைம் ஆயிடுச்சு, வா போலான்னு இவனும் கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம என்ன ஹோட்டலுக்கு போறோம், என்ன சாப்பிட போறோம், சீ ஃபுட்டா பீஃபா சிக்கனா, வேணாம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பிளேட் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு எப்பவும் போல இவ வளவலன்னு பேசிட்டு இருக்கேன். இவங்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்களா. நம்ம ஹோட்டல்ல தான் இல்ல உங்க ஹோட்டல்ல தான் டின்னர் சாப்பிட போறோமா. ஆமான்னு சொல்லிட்டு கரெக்டா லிஃப்ட் ஏறதுக்கு முன்னாடி நீ மேல போய் வெயிட் பண்ணு, நான் இதோ வந்தறேன்னு சொல்லிட்டு இவன் பார்க்கிங் ஏரியால போய் கார்ல உட்காந்துக்கிறான். ஹீரோயின் இவன் சொன்ன அந்த மேல் ஃப்ளோர் போனா அங்க லீஜு மட்டுமா இருக்கும். நீங்க எப்படி இங்க, அதான் சர்ப்ரைஸ் இதெல்லாம் அப்படின்னு சுத்தி உள்ள டெக்கரேஷன் காட்ட உனக்காக தான் தாத்தா சொன்னதுனால இதெல்லாம் பண்ணீங்களா, நீங்க நிறைய செலவு பண்ணிருப்பீங்களாட்டிருக்கு. கொஞ்சம் செலவு அதிகமா தான் ஆனிச்சு, ஆனா இதை விடவும் அதிகமா இன்னொரு பொருள்ல செலவு பண்ணிருக்கேன்னு ஒரு பெரிய டைமண்ட் ரிங்கா முன்னாடி எடுத்து வைக்க, அப்பதான் இது தாத்தாக்காக இல்ல இவன் அபிஷியலா ப்ரொபோஸ் பண்றானே அவளுக்கு தெரியுது. நான் இதை எதிர்பார்க்கலங்க, இதே எதிர்பார்க்கலனா பரவாயில்ல, ஆனா என் கூட வந்தேனா நீ எதனால எதிர்பார்க்கலாம், நான் அதை எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேங்க. நான் எப்படி உங்க பக்கத்துல வர முடியும், என் மனசுல செண்டா இருக்காருங்க, அதான் எனக்கே தெரியுமே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ அவனை மறக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்க. உங்க பக்கமா வந்துட்டா நான் தான் சின்ன தினமும் பார்க்க வேண்டியிருக்குமே, அப்படி இப்படி என்னால மறக்க முடியும், நான் இன்னும் வெயிட் பண்ணுவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் உன் பக்கத்துல நிக்கிற என்னையும் கூட நீ திரும்பி பார்த்துதான் ஆகணுங்க. சாரி லீஜு, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது, ஆனா சென் என் கண்ணுக்கு முன்னாடி என் மனசு தொடர தூரத்துல இருக்கிற வரைக்கும் என்னால அவர் தவிர்த்து வேற யாரையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் என் மனசுக்குள்ள ஒரு இடத்த புடிச்சிருக்காரு, நான் அதை உங்களுக்கு தர முடியாதுன்னு எழுச்சி வந்துடுறா. கோமா ஹீரோவை தான் தேடி வந்துட்டு இருக்கான். அவன் காருக்குள்ள உட்காந்து இருக்கவும் கார் கண்ணாடியை தட்டி அவனை வெளியில கூப்பிட்டு இந்த மாதிரி லீஜு என்ன ப்ரொபோஸ் பண்றான்னு தெரிஞ்சிருந்து நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா. ஆமா அப்படிங்கவும் நான் உங்க கூட வரப்போறதா நினைச்சு உங்க பக்கத்துலயே உட்காந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தேன்ல, அப்ப கூட சொல்லியிருந்திருக்கலாம்ல, இல்ல நீ லீஜுவை பார்க்க போயிட்டு இருக்கேன்னு. இல்ல லீஜு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தான்ல, அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அவ்வளவு லூசு மாதிரி சிரிக்க என்னாச்சுன்னு கேட்க, இல்ல கசினா மட்டும் நடிக்கிறதே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா பொய்யே சொல்ல தெரியாத, நான் பொய்யே பேச மாட்டேன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன். சென் சார் இன்னைக்கு தாத்தாக்கு நல்ல பேர் நான் நடிக்கிறாரு, லீஜுவோட காதலுக்கு துணை புரியுற உண்மையான ஃப்ரெண்டா இருக்காரு, அப்புறம் எங்கேயோ வந்து வந்த எனக்கு என் நல்லது மட்டுமே விரும்புற கசினாவும் நடிக்கிறீங்க. அப்பாப்பா ஒரே சமயத்துல 3 ரோலும் பிளே பண்றது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா. ஜூரி நீ முதல்ல எதுக்கு இப்போ இவ்வளவு சீக்கிரம் உள்ள இருந்து வந்த, லீஜுவோட மனசை உடைச்சிட்டியாங்க. பாருங்க இப்ப கூட உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட மனசை பத்தி தான் யோசிக்கிறீங்க, என் மனசுல என்ன இருக்கு எனக்கு என்ன தேவைன்னு உங்களால யோசிக்கவே முடியல. இல்ல தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களாங்க. என்ன உளறிட்டு இருக்குன்னு அவன் கொஞ்சம் கடுமையா பேசவும், என்னால உங்க ஃப்ரெண்டோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. காரணம் என்னன்னு தெரியுமா, நீங்க ஏதோ உங்க கசினை உங்க ஃப்ரெண்டோட பாதுகாப்புல ஒப்படைச்சிடலான்னு நினைக்கிறீங்கல்ல, ஆனா நான் உங்க கசினே இல்லங்கிறது அவருக்கு ரொம்ப முன்னவே தெரியும். போங்க முதல்ல அது என்னன்னு நீங்க போய் சரிப்படுத்துங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக ஹீரோவா ஓடி போய் தான் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு ஜூரிய பத்தி எல்லா உண்மையும் தெரியுமாங்க. தெரியும்டா, அப்படியே நீ இத்தனால என்கிட்ட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல, யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதானே உன்னோட மோட்டிவே, அப்படி எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிக்க முடியும். அப்புறம் கசின் தான் உண்மையிலேயே செத்து போயிட்டாலே, இந்த பொண்ணை வச்சுதானே உன் கசினை எல்லாத்துக்கிட்டே அடையாளம் காட்டலான்னு இருக்க. சோ பொய்யோ உண்மையோ இனி ஜூரி தானே உன்னோட கசின்கவும். ஹீரோவும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப போக, என்னடா பேசிட்டு இருக்கும் போதே கிளம்பிட்டேன், ஜூரி உன்னோட கசின் இல்லங்கிறது மட்டும் யார்கிட்டையும் சொல்லாம இனி விஷயத்தை பத்திரமா பாதுகாக்கணுமா, இல்ல பொய்யா நடிக்க வந்த கசின் மேல உனக்கு காதல் வந்ததையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா. ஹீரோவா அதிர்ச்சியா தான் ஃப்ரெண்டை திரும்பி பார்க்கவும், நான் கண்டுபிடிக்கல, நீயாதான் உன் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட அப்பப்ப காட்டி கொடுத்துட்டேன், சரி போ நான் எதையும் யார்கிட்டையும் சொல்லலங்கிறான். ஆனா இவங்க 2 பேரும் பேசினதை இந்த சாய்ச்சி கேட்டுறா. அவளும் ஹீரோ பாக்குறதுக்காக தான் வந்திருப்பா. அவனை ஹோட்டல் வாசலே பார்த்துட்டு பின்னாடியே வரவும் இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. ஹீரோக்கா எல்லாரும் இப்படி நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க, இனிமே இங்க இருக்கிறது ஆபத்துன்னு தாத்தா கிட்ட போய், தாத்தா நம்மளோட சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ் இருந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு, ஜிஜு ஐலாண்ட்ல நம்மளோட புது ப்ராஜெக்ட் டெவலப் ஆக போகுது, அதனால நான் இனிமே ஒரு 2-3 வருஷத்துக்கு அங்க தங்கி அந்த வேலையை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா இங்க இருந்தே மேனேஜ் பண்ணிக்கலாம்ங்க. இல்ல தாத்தா நான் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல கட்ட போற ரெசார்ட் இது என்னோட கண்காணிப்புல தான் நடக்கணுங்கிறான். அட்லீஸ்ட் ஜூரிய நம்ம குடும்ப வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ற வரைக்குமாச்சும் நீங்க இருந்திருக்கலாம்ல, ஹோட்டல் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ல கூட நீ இல்லைன்னா எப்படிங்க, அதுக்கு முன்னாடி இங்க இருந்து போனுங்கிறது அவனோட பிளானு. சோ பேசி அப்படியே குடும்ப நபர்களை சம்மதிக்க வச்சிடறான். ஹீரோனும் இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு, என்ன சார் அவசரமா கசினா இங்க என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க எங்கேயோ தப்பிச்சு போற மாதிரி இருக்கு, நான் வேலை விஷயமா ஜிஜு ஐலாண்ட் போறேன், நீ எந்த வேலைக்காக ஜிஜு ஐலாண்ட்ல இருந்து இங்க வந்தியோ அதை நான் சொல்ற வரைக்கும் நீ கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எப்போ இல்லாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிட்டு அவன் வாட்டுக்கு ரூம்குள்ள போய் கதவையும் வேற சாத்தி
மாத்திக்கிறான். இங்க தாத்தாக்கு ஏன் இவன் திடீர்னு இப்படி ஜிஜோ ஐலாண்ட் போறான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு. அத்தை இருந்துட்டு ஒருவேளை சாய்ஸிக்கு இவனுக்கு எதுவும் ஒத்து வரலையோ, அந்த பொண்ணும் ரீசெண்ட் டைம்ல வீட்டுக்கு வரல. அப்ப அங்கிள் இருந்துட்டு இந்த லீஜுவும் கூட பாரு இப்பெல்லாம் வீட்டுக்கு வர்றதே இல்ல, ஒருவேளை அவனோட ப்ரொபோசலும் சரியா ஒர்க் அவுட் ஆகலையே அப்படிங்க இருக்கலாம். சின்ன பிள்ளைங்கல்ல ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு டைம் எடுத்துக்குவாங்களாட்டுக்குன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கா நாளாக பயமாகுது. ஏன்னா இதனால தாத்தாவோட குடும்பத்துக்கு மட்டும் கசினா நடிக்குதுன்னா ஓகே, ஆனா ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானா வர ஹோட்டல் அனிவர்சரியில இவ்வளவு அபிஷியலா கசினா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது, எப்போ தனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும், இதையுமே இவர் சொல்லிக்காம கொள்ளாம ஜிஜோ ஐலாண்டுக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி அவனை பாக்கலாம்னு நினைச்சா அவன் வீட்டுக்கே வரதில்ல. அதே மிஞ்சி வந்தானா நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சு ஹோட்டல்லயே ஸ்டே பண்ணிட்டு காலையில வாக்குல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே போயிடுறான். இவ்வளவு பொறுத்து பார்த்துட்டு அவனை மீட் பண்றக்கா ஹோட்டலுக்கே வரா. அப்ப ஆப்போசிட்ல சாய்ஸியை பார்க்கவும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, எப்படி நல்லா இருக்க முடியும், எனக்கும் சென்னுக்கும் தான் பிரேக்கப் ஆயிருச்சு. ஏன் எதனால பிரேக்கப் ஆயிருச்சு, காரணம் அவர் என்கிட்ட சொல்லல, உங்ககிட்ட சொன்னாருன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போறா. ஓ இந்த பிரேக்கப்னாலதான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கும் வரதில்ல, ஜிஜோ ஐலாண்டுக்கும் போலாங்கிற முடிவு எடுத்திருக்காரு. பாவம் தான் சென் சார் அப்படின்னு நினைச்சிட்டு இப்பவும் கூட இவ அவனுக்காக யோசிச்சுட்டு நடந்து வந்தா அங்க ஆப்போசிட்ல லீஜோ பார்க்கவும் இவ பயந்து அடிச்சுட்டு ஓடுறாள. அவனா பின்னாடி துரத்தி பிடிச்சு, ஹலோ மேடம் மேடம் எங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்களா, இந்த மாதிரி ஒரு அழகான பையனோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ள கொஞ்சமா இல்ல, அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்காம இப்படி ஓடி போறியே, நீ ரிஜெக்ட் பண்ணதை நான் அன்னைக்கே மறந்துட்டேன், எப்பவும் போல என் கூட கம்ஃபர்டபுளா பேசுங்கவும் அவளும் சரிங்கிறா. 2 பேர் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த லிஃப்ட்ல மூச்சு அடைச்சிட்டு விஷ் வைக்கிறது பத்தி தெரியுமாங்க, தெரியும், உங்களுக்கு யாரு சென் சொன்னாரா, அப்ப நீ தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தியா, நம்ம மனசுல ஒருத்தர் நினைச்சிட்டு 5 எண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க எதுக்காப்புல வந்து அவங்க தான் ஃபியூச்சராமே, அதையும் நீ தான் அவனுக்கு சொன்னியா, அப்படி அவன் யார பார்த்தான்னு தெரியல பயந்து போயிட்டானாமா, ஒருவேளை உன்னதான் பாத்துருப்பானோ அப்படின்னு அவனே ஹிண்ட் கொடுக்க இவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அப்படியே லிஃப்ட்ல நம்பரை பாக்குறா, 5th ஃப்ளோர் கிட்ட இருக்காங்க. அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் கிட்ட 5 4 3 2 1 அப்படின்னு ரீச் ஆகும். இவ்வளவு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறான். இப்ப ஆப்போசிட்ல ஹீரோவை பார்க்கவும் விழுந்தடிச்சு அங்கிருந்து ஓடி போய் ஓரமா உட்காந்து மூச்சு வாங்க. ஆமா 5 வரைக்கும் மனசுக்குள்ள எண்ணிட்டு எதுக்காப்புல நம்ம மனசுக்குள்ள இருக்கிறவங்களையே பார்த்தா சந்தோஷம் எல்லாம் பட முடியாது, பயம்தான் வரும். ஒருவேளை அந்த பயம்தான் சென்சாருக்கும் வந்திருக்குமோ, ஒருவேளை சென்சார் மனசுல நான் இருந்திருந்தேன்னா இது வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேங்கிறத அவருமே பக்கத்துல இருந்து கண்காணிச்சிருந்திருப்பாருல, அப்ப நான் எப்படி அவரை லவ் பண்ணியும் லவ் பண்ணாத மாதிரி நடிக்கிறோனோ அதே மாதிரி அவரும் நடிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு யோசிக்கும் போதே ஹீரோ சில சமயங்கள்ல இவ என்ன ஃபீல் பண்றாளோ அதுக்கு கரெக்டான ரியாக்ஷன் கொடுத்த மாதிரிதான் இப்ப தோணுது. திடீர்னு இவ தலைமையில யாரோ கை வைக்கவும் இவ நிமிந்து பாக்குறா. ஹீரோ தான், என்னாச்சு, ஏன் திடீர்னு அப்படி ஓடி வந்த, பயந்துட்டியான்னு கேட்க, ஆமா ரொம்ப பயமா இருக்கு, நீங்களும் இங்க இருந்து போறீங்கல்ல எனக்கு இன்னுமே பயமா இருக்கு, சரி வா பேசலாம். அவன் ஹீரோனை தனியா கூட்டு வந்து நான் தேடிட்டு இருக்க சொன்ன என் கசின் இப்ப இந்த உலகத்துல இல்ல, இருந்தாலும் நான் அவளை இன்னமும் தேடிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும் சார் உங்க கசின் இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த லீஜி என்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டாரு. நீங்க உங்க இறந்து போன கசினை தேடிட்டே இருப்பீங்க, அது வரைக்கும் நான் இங்க கசினாவே நிரந்தரமா நடிச்சிட்டு இருக்கணும், அதானே நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஏன் ஜூரி என்னோட கசினா இருக்குது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இல்ல என்ன கஷ்டம், நீங்க எவ்வளவு பெரிய பணக்கார ஆளு, அப்புறம் உங்களாலதான் எனக்கு எப்பவுமே வார்ம் அண்ட் லவ் எல்லாம் ஒரு கசினா கொடுக்க முடியல, அப்புறம் எனக்கு மட்டும் என்ன கசினா வாழ்றதுக்கு என்ன கசக்கவா போகுது, நடிக்கிறேன் நடிச்சுட்டே எடுக்க பணத்துக்காக தான் நடிக்க வந்தேன், நடிச்சுதானே ஆகணுங்கிறா. அவன் சாரின்னு சொல்லவும் இல்ல நீங்க சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு, இதுக்கு சம்மதிச்சுதான் நான் இங்க வந்ததே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு சார், இனி நான் பார்த்து நடந்துக்கிறேன், வாங்க கிளம்பலாம் அப்படிங்கவும் அவனுக்கு என்ன சொல்றேனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவ கூட கார்ல வந்துட்டு இருக்கான். அவளை பாக்குறதுக்கோ அவகிட்ட பேசுறக்கோ சங்கடப்பட்டுட்டு இவன் தூங்குற மாதிரி வேற கண்ணை முடிக்கிறானா. என்ன என் வியாதி உங்களுக்கும் தொத்திக்கிச்சா, சரி நீங்க தூங்குங்க நான் அப்படியே நினைச்சுக்கிறேன், அதே மாதிரி நீங்க உண்மையிலேயே தூங்கிட்டீங்கன்னு நினைச்சிட்டு நான் சில இதெல்லாம் சொல்லுவேன், அதையும் நீங்க கேட்டுக்காத மாதிரியே நடிக்கணும், சொல்லட்டுமாங்க. அவன் கண்ணை திறக்க வருவானா, திறக்க கூடாது, ஜூரியை பாத்திருக்கீங்கல்ல எவ்வளவு தட்டி எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டா, கண்ணை முடிக்கோங்க, என்னால உங்களை கசினா பார்க்க முடியல, உங்களுக்கு கசினாவும் நடிக்க முடியாது, காசுக்காக தான் இங்க நடிக்க வந்தேன், கடைசியில உங்களுக்காக இங்க என்ன கட்டாயப்படுத்தி தான் இப்ப இருக்க வச்சிருக்கீங்க, அதுல இருந்து எனக்கு போறதுக்கு கூட மனசு வரல, ஏன் தெரியுமா, தெரியல அட்லீஸ்ட் கசினா இருக்கும் போதாச்சு நான் உங்களை அப்பப்ப பாத்துக்கலாம்ல. அவனா ஜூரி அப்படின்னு திரும்ப கண்ணு திறக்க வர, திறக்க கூடாது, நான் இன்னும் சொல்லி முடிக்கல, நீங்க கண்ணை திறந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் பொய்யா பேச ஆரம்பிச்சிருவேன், கண்ணை முடிய இருங்க. ஜூரிக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஆசைதான், ஸ்னோ பெய்யும் போதெல்லாம் ஜூரியோட பிறந்த நாள்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்ப உங்களுக்கு என் பிறந்த நாள் ஞாபகத்துக்கு வரும்போது தப்பி தவறி கூட நான் உங்களோட கசின் நினைச்சிடாதீங்க, ஜூரி அவளுக்குன்னு உங்க மனசுல ஒரு இடம் இருக்கு, அவ மனசுல உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, ஏதோ கடமைக்காக நான் அவளோட பிறந்த நாளை நினைக்கல அவளுக்காக அப்படின்னு நினைச்சு பாருங்க, அது போதும். ஏன்னா ஏதோ நான் மட்டுமா மனசுக்குள்ள எதையோ ஒண்ணு வச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஸ்னோ பெய்யறப்பவாச்சு நான் நினைக்கிற ஒருத்தர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நாளைக்கு வந்து நீங்க இப்ப நான் பேசுனதுக்கெல்லாம் சந்தேகம் கேட்டாலும் நான் எதுவும் தெளிவா சொல்ல மாட்டேன், பொய் மட்டும்தான் பேசுவேன், ஏன்னா ஜூரினாலே பொய் தானே, அப்படியே கண்ணை மூடிட்டே இருங்க, ஏன்னா நான் இப்ப அழுதுட்டு இருக்கேன், அதை கூட நீங்க பாக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் பேச ஹீரோக்கா மனசே தாங்கல. இருந்தாலும் இவ சொன்னாங்கிறதுக்காக கண்ணை திறக்காமே இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அவ சொன்ன வார்த்தைகளில் தான் திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, அடுத்த நாள் தான் அவன் ஜிஜோ ஐலாண்ட் கிளம்புற நாள். ஹீரோயினி இன்னைக்குதான் தாத்தா தன்னோட பேத்தியா அனௌன்ஸ் பண்ண போறாரு. சோ எல்லார்கிட்டயும் அவன் சொல்லிட்டு அழ
மேல ஏர்போர்ட் கிளம்பிடுறான். ஹீரோனும் தாத்தா கூட வந்துட்டு இருக்கும் போதே அவ்வளவுதான், இனிமே நிரந்தரமா நான் அவருக்கு கசின் தான், இதுக்கு மேல இதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கவும் ஸ்னோ வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. அங்க ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோவும் ஸ்னோ பெய்யவும் ஸ்னோவையே பாத்துட்டு இருக்கான். பின்னாடியே செக்ரட்டரி வந்துட்டு பாஸ் ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுங்கவும், ஆனா அவன் அவ்வளவு பொறுமையா ஸ்னோவை பாத்துட்டு இருக்கவும் பாஸ்க்கு எது முக்கியங்கிறது அவளுக்கே நல்லா தெரியுது. அதனால அமைதியா பக்கத்துல நின்னுக்கிறான். ஹீரோக்கா ஸ்னோவை பார்க்க நீங்க என்ன ஜூரியா மட்டும்தான் ஸ்னோ பெய்யும் போது நினைச்சுக்கணும் இருப்பாள்ல, அது ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. இல்ல அவ என்னோட கசின் தான், அவளை நான் கசினா தான் பாக்கணும்னு இவனும் அந்த காயினை கைக்குள்ள வச்சுட்டு திரும்ப மனசுக்கு சொல்லி பாக்குறான். இல்ல இன்னைக்குமே இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகலன்னு அவன் கையில இருக்கிற காயினை கீழே தூக்கி போட்டு வேகமா ஹோட்டலுக்கு கிளம்பி வரான். கொஞ்ச நேரத்துல தாத்தா ஹீரோயினை நான் பேத்தியை அனௌன்ஸ் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி இவன் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு, சாரி ஜூரி, நீ சொன்னது சரிதான், என்னால உன்னை கசினா பார்க்க முடியாது, இதுக்கு மேலே என்னால போய் பேச முடியாது, எனக்கு என் ஜூரியா மட்டும்தான் வேணும், நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க விரும்பலன்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இவங்க எப்படி ஹக் பண்ணிக்கிறது வழக்கம் போல லிஜு கண்லையும் சாய்ஸி கண்லையும் படுது. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.